திமுகவை மக்களிடம் புதிய வடிவில் கொண்டு செல்லும் வகையில் மறுசீரமைப்பு ஆலோசனைக்குழு அமைப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன் உள்ளிட்ட 10 பேரை நியமித்து உத்தரவு. சென்னை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை இடையேயான மேம்பால பணிகள் தொய்வு. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேண்டுமென்றே பணிகளை தாமதப்படுத்தும் தாவேக அரசு. சைதாப்பேட்டை மேம்பால பணிகள் தாமதத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தூத்துக்குடி அருகே தாவேக நிர்வாகிகளால் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை விவகாரம். எம்எல்ஏ சரவணன் மீது நடவடிக்கை கோரி ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறார் பாதிக்கப்பட்ட பெண். ராஜஸ்தானில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து. விபத்தில் பேருந்து தீப்பிடித்ததில் 8 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் விபிஜி ராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்படும் என தாவேக அரசு அரசாணை வெளியீடு. திமுக ஐடி விங் கடும் கண்டனம். லட்சக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை முதலமைச்சர் அறிவாரா என்றும் கேள்வி. ஹரியானாவில் 220 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 4 வயது குழந்தை. ராணுவ உதவியுடன் மீட்கப்பட்ட சிறுமி உயிரிழப்பு. குரூப் 1 பணியில் துணை ஆட்சியர் உள்ளிட்ட 26 காலி பணியிடங்கள். ஆன்லைன் மூலம் விண்ணப்ப பதிவு தொடங்கியது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்று முதல் வகுப்புகள் தொடக்கம். மாணவ மாணவிகளுக்கான கலந்துரையாடல், அறிமுக பயிற்சி நிகழ்ச்சிகள் நடைபெறும் என தகவல். சினிமாவில் மட்டுமே வரக்கூடிய கொடூரமான வில்லத்தன காட்சிகளை நிஜத்தில் அனுபவிக்கும் தமிழ்நாடு. மயிலாடுதுறையில் காதல் ஜோடி உயிரிழந்த விவகாரத்தில் வீடுகள், வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி திமுக கண்டனம். திருச்சி அருகே பேருந்தில் சென்ற கல்லூரி மாணவியை தாக்கிய திருநங்கை. தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரலான நிலையில் தீவிர விசாரணை. சென்னை கால்பந்து சங்கத்துக்கான தேர்தலை நிறுத்தி வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் புதிய விதிகளை நடைமுறைப்படுத்திய பின்னர் தேர்தலை நடத்த அறிவுறுத்தல். திருவள்ளூரில் தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 17ஆக உயர்வு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரிசாவைச் சேர்ந்தவர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை அதிகரிப்பு. ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி தொடர்கிறது போராட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் 11வது நாளாக நீடிக்கும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரின் ஆர்ப்பாட்டம். ஹார்முஸ் ஜலசந்தியில் சீராகி வரும் கப்பல் போக்குவரத்து. உலகளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்ப்பு. மழை பெய்யும் வரை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாது என ஆணவ பேச்சு. கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டியின் பேச்சுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். திருச்செந்தூர் கோவிலில் செல்போன் பயன்படுத்த தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை தொடர்ந்து நடவடிக்கை. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் 72 லட்சம் கோடி ரூபாயாக உயர்வு. ரிசர்வ் வங்கி தகவல். இந்திய ராணுவத்தின் 31வது ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார் ஜெனரல் தீரஜ் சேத். 2 ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் என தகவல். அமெரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு பிறப்புரிமை மறுக்க முடியாது. அதிபர் டிரம்பின் ஆணையை ரத்து செய்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு.
உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பரபரப்பான ஆட்டத்தில் ஐவரி கோஸ்டை வீழ்த்தியது நார்வே. ஃபிஃபா உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் பிரான்ஸ் அபார வெற்றி. 3-0 என்ற கணக்கில் ஸ்வீடனை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஆஸ்திரேலிய அணி. மேற்கிந்திய தீவுகளை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். விறுவிறுப்பான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர். ஜோகோவிச், டெய்லர், ஸ்வியாடெக், அமெண்டா உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிப்பு. கேப்டனாக நீடிக்கிறார் ஹர்மன்பிரீத் கவுர்.